கட்டினா? நீங்க பெரிய சிங்கர், மாசம் மாசம் கை நிறைய சம்பாதிப்பீங்க, என்ன நல்லா வச்சிருப்பீங்கன்னா கட்டினேன். ஏண்டி என்ன கல்யாணம் கட்டினு சொன்ன, ஏண்டி கைய கட்டின? ஒரு மரியாதைக்காக கட்டினேன், வேணாம்னா சொல்லுங்க இறக்கிறேன். ஐயோ, நீ கைய கட்டினு சொல்லடி, ஏண்டி கைத்தால ஏன் கைய கட்டின? நான் இல்லாத நேரமா பார்த்து எவளாச்சும் வந்து உங்களை தூக்கிட்டு போயிட்டா? ஏண்டி நான் என்ன பித்தள கூடமா? எவளா வந்து என்ன தூக்கிட்டு போறதுக்கு கைய அவுத்து விடுறே. இப்ப புரியுதா? இந்த மணிபாரதிங்கிற பெட்டிக்கு நான் தான் சாவி. ஏமா அவரே ஒரு அட்டை பெட்டி, அவருக்கு எதுக்குமா சாவி? ஒரு நாள் பேப்பர்காரன் வந்து இவரை எடைக்கு எடுத்துட்டு போறான், அப்ப தெரியும் உனக்கு. என்னடா சொன்ன? சில நேரம் பொங்கி வரும் போதும் மக்கள் மனம் போலே பாடுவேன் கண்ணே, என் சோகம் என்னோடுதான். அடிச்ச அடியில காது கிழிச்சு ரத்தம் வருது, பஞ்சு வச்சு துடைக்காம பண்ணாட பாட்டாடா பாடுற. சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும், சிரிக்காத நாளில்லையே. ஹலோ டெஸ்டிங், ஹலோ செக் செக் செக், ஹலோ செக் செக் செக். என்ன மணிபாரதி போலாமா? அது இப்போ வெயில் ஜாஸ்தியா இருக்கு, வெயில் தாழ்ந்தோன்னு சாயந்தரம் போலாம் சார். அவர் என்ன ஒயின் ஷாப்புக்கா போலாமான்னாரு, வெய்யத்தால போலாங்கிற, ரெக்கார்டிங்க்கு போலாமான்னு கேட்டாரியா? ரெடி சார், போலாம். ஒரு தடவை பல்லவி சொல்லுங்க. பல்லவி தானே? கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு, உண்மைகள் சொன்னேன், துதியோடு லயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே. சபாஷ் ராஜா, சரணம் சொல்லுங்க. சுவாமியே சரணையப்பா, சங்கமூல கணபதி பகவானே சரணையப்பா. என்ன கன்னிசாமி பூஜை நடக்குது, நீ பாட்டுக்கு சாமியே சரணம் சொல்லிட்டு இருக்க, பாட்டுல இருக்க சரணம் சொல்லியா? முதல்ல அந்த ஆள பல்லவியை ஒழுங்கா பாட சொல்லியா, அதுக்கு பிறகு சரணம் சொல்றேன். யோ மணிபாரதி, அதான் சொல்றாருல, பாடி காட்டியா? உன்னை பாட்டு பாடி காட்ட சொன்னா உன்னோட ஊழ பாடியா காட்ட சொன்னாங்க, மரியாதையா பாட்டு பாடியா? ஐயாவை இன்னொரு தடவை பாடி காட்ட சொல்லுங்க. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு, உண்மைகள் சொன்னேன், துதியோடு லயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே. சபாஷ் ராஜா, நல்லா இருந்தது. நல்லா இருக்கிறது இருக்கட்டும், முதல்ல நீ பாடு. ஏய், யாரை பார்த்து அசிங்கமா பேசுற? என்ன பாடுன்னு தாயா சொன்னேன். டேய் பாடுறா, மறுபடியும் அசிங்கமா பேசுறான். ரெக்கார்டிங் கேன்சல், நான் கிளம்புறேன். பாடுறதுக்கு வக்கலனாலும் எப்படி சமாளிக்கிறான் பாரு. டேய் அவனை பிடிச்சு பாட வைங்கடா. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு, உண்மைகள் சொன்னேன், துதியோடு லயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே. ஆமா, இந்த நேரத்துல இவர் யாருக்கு போன் பண்றாரு? தற்சமயம் நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு அப்பால் உள்ளார். யார் அந்த பொண்ணு? உங்களுக்கு அவளுக்கு எத்தனை நாள் தொடர்பு? கௌரி, அது ரெக்கார்டிங். ஓ, உங்க ரெக்கார்டிங் தியேட்டர்ல கோரஸ் பாடுற பொண்ணா? அசிங்கமா உங்களுக்கு? வீட்டுல சும்மா இருக்கமே தான் கிழிஞ்ச பேண்ட போட்டிருக்கேன், இதுல என்ன அசிங்கம் இருக்கு? சும்மா மழுப்பாதீங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய வாடிக்கையாளர்னு சொன்னாலே அவளுக்கு உங்களுக்கும் வாடிக்கையாவே தொடர்பு இருக்கா? கௌரி, என்னையே கை வீட்டி அடிச்சுட்டீங்கள. உங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். குட் மம்மி, நல்லா கத்துக்கிட்டீங்களே. யாரையா வண்டி நிறுத்துற? டேய் நீ எல்லாம் டிரைவரா? நான் தாயா. இறங்கல இறங்கல. என்ன விஷயம்? ஏன்டா தண்ணி சிந்து விட்டுக்கிட்டே போற? யோ, தண்ணி தானயா? தண்ணி தண்ணினால ஆட்சிய மாறிக்கிட்டு இருக்கு, தண்ணிய கேவலமா பேசிக்கிட்டா இருக்க நீ. யோ, உனக்கு இது வேண்டாத வேலை. எதனா வேண்டாத வேலைங்கிறேன். சும்மா சிந்துற தண்ணி அடைக்க போறேன்டா. ஐயோ புடிங்கிருச்சே. என்ன பண்ற பாரு. நம்மளோட ரொம்ப கோவக்காரனா இருக்கானே, இவனை நம்பி இவ்வளவு பெரிய வண்டி எப்படி கொடுத்து விட்டானே. இது எங்க இருந்து வருது? என்ன நடக்குதுங்க? ஆராய்ச்சி முக்கியமாடா, முதல்ல கைய வச்சு அடடா. ஐயோ, என் கை பத்தல. மண்டை
வச்சு அண்டா குடு. அப்படி அமைதி அமைதி. ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கும். போங்க. அட பாவியா, தண்ணி எதுல வந்தாலும் குடிக்கிறாங்களே. ஐயோ அதிசயத்தை பாருங்களேன். இது அதிசயம் இல்லையா? கனெக்ஷன் கட்டாயி மாறி வருதியா? டிரைவர், இனிமே உங்களுக்கு தண்ணி வேணும்னா லாரி அனுப்ப வேண்டாம், தம்பி அனுப்பிச்சா போதும். எங்க தெரிஞ்சு வந்த தண்ணிய இங்க ஏன் விட்டுட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எங்க தெருவில் ஜனங்க இருக்காங்க, அவங்களுக்கு தண்ணி வேணும். சரிங்க, நாங்க ஒரு 5000 லிட்டர் எடுத்துக்கிறோம். இவனை கொண்டு போய் நீங்க ஒரு 5000 லிட்டர் எடுத்துங்க. கொண்டு போய்யா போங்கடா கொய்யா. ஐயோ வரப்றானே, அந்த தண்ணி ஏன் தண்ணி இல்ல, அந்த தண்ணி ஏன் தண்ணி இல்ல. லோலசபா சம்மர் ஸ்பெஷல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.